அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அரிசி பற்றியும் அரிசியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்மளோட பாரம்பரிய அரிசி பார்த்திங்கன்னா வண்ணங்களில் இருக்குது. பழுப்பு நிறம், கருப்பு நிறம், சிவப்பு இளம் சிவப்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும், கொஞ்சம் லைட் லேயரும் இருக்கும். இது கைக்குத்தல் அரிசி. இப்போ அரிசியோட முழுச்சத்துக்களும் ஒரு அரிசியில் உள்ள முழு சத்துக்களும் எப்போ ஒரு மனிதனுக்கு போய் சேரும் அப்படின்னா, நீங்கள் சிவப்பு நிற அரிசியோ, கருப்பு நிற அரிசியோ, பழுப்பு நிற அரிசியோ, கைக்குத்தல் அரிசியோ சாப்பிடும் பொழுது தான் அந்த முழு சத்துக்களும் உங்களுக்கு போய் சேரும். எங்களோட ஃபார்மில் நாங்கள் இப்படி தான் நாங்கள் அரிசி உற்பத்தி பண்ணித்தரோம். எல்லாருக்குமே ஒரு காரணம் புரிய மாட்டேங்குது. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அரிசினா வெள்ளை நிறமாக இருக்கணும், அந்த அரிசி சாப்பிட்ணுன்னு நீங்கள் முடிவெடுத்து அந்த லைனில் தான் எல்லோரும் போகிறீங்க. இதுக்காக அரிசி நம்ம எல்லோரும் குறை சொல்லிட்டு வேற இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த அரிசியில் உள்ள மேலே உள்ள சிவப்பு நிற லேயர், இதில் உள்ள கருப்பு நிற லேயர், இதில் உள்ள பழுப்பு நிற லேயர், அடுத்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம் தான் இருக்கும். இங்கே எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் வெள்ளை கலர் கிடையாது. இதுக்கு மேலே உள்ள அந்த கலர் லேயர் இருக்கு இல்லையா, அதுதான் முழுமையாக நார்ச்சத்துக்கள் உள்ளது அரிசியில். அப்போ இந்த நார்ச்சத்துக்கள் தான் நம்மளோட உணவு செரிமானத்துக்கு நமக்கு பயன்படும். அப்போ ஒரு அரிசியை எடுத்துகிட்டு நாங்கள் அதை பாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பாலிஷ் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நார்ச்சத்து நீக்கிடுறாங்க ஃபஸ்ட்டு. அந்த நார்ச்சத்துக்கு நீக்கினதுக்கு அப்புறம் நீங்கள் என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நார்ச்சத்து மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இன்னொன்று நான் காமிக்கணும். இந்த அரிசியோட முகனை பாருங்கள், ஒரு லைட்டு டார்க்கு இருக்கா, லைட்டாக, இதுதான் அரிசியோட உக்கருன்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், நான் ஒரு முகனையை காமிக்கிறேன். அதுதான் அரிசியோட உக்கருன்னு சொல்லுவாங்க. அந்த உக்கருவில் எண்ணற்ற விட்டமின்கள் இருக்குது. அதையும் பாலிஷ் பண்ணும் போது கட்டாயிடும். ஓகேங்களா, அந்த அரிசியும் பாலிஷ் பண்ணும் போது கட்டாயிடும். அப்போ அந்த ஊட்டச்சத்துக்களும் அரிசியில் நீக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் அப்போ வெள்ளையாக இருந்து இந்த உட்கருவும் நீக்கப்பட்ட அரிசியை சாப்பிட்றீங்களா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, கொஞ்சமாக ப்ரோட்டீனும் அதிக அளவு கார்போஹைட்ரேட்டும் இருக்கும். அந்த அரிசியை தான் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அரிசியை குறை சொல்கிறீங்க. அரிசியோட ஒருத்தவங்களோட பிறப்புத்தன்மையை அந்த பிறப்புத்தன்மையோட ஏற்று நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுக்கு வழக்கம். தேங்காவை நான் அப்படியே சாப்பிட்றேன், வாழைப்பழத்தை நான் அப்படியே சாப்பிட்றேன், காய்கறிகள்லாம் நான் அப்படியே சாப்பிட்றேன். நான் அரிசியை மட்டும் முடிஞ்ச அளவு நான் பட்டை தீட்டி சாப்பிட்டுட்டு அரிசியை நான் குறை சொன்னேன் அப்படின்னா, நம்மளை விட மிகப்பெரிய முட்டாள்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மேல் லேயர் நார்ச்சத்து இருக்குது, உள்ளார புரோட்டீன் இருக்குது. அதோட அரிசியோட நுனி பகுதியில் எண்ணற்ற வைட்டமின்கள் இருக்குது. அதை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த அரிசியில் பாருங்கள், இதை தான் அரிசியோட உட்கருன்னே சொல்லுவாங்க. அப்போ இப்படி உள்ள அரிசியை பட்டை தீட்டி எல்லாத்தையும் கட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு நம்ம அரிசியை இன்றைக்கி குறை சொல்லிகிட்டு இருக்கோம். கோதுமையை நாங்கள் கலராக